தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கடலூரில் தாழங்குடா, கண்டங்காடு கிராமங்கள் ஆற்றில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் நிரந்தர முகத்வாரம், தடுப்பணை அமைக்க அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் தாழங்குடா கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். அதில் தாழங்குடா கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களும், அருகில் உள்ள கண்டக்காடு கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வசித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் ஏற்படும் போது ஆற்றங்கரைகளில் அரிப்பு ஏற்படுகிறது. இது தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமங்கள் ஆற்றில் மூழ்கும் அபாயம் தெரிவித்தனர். எனவே கிராமத்தை சுற்றி தடுப்பணை அமைத்து தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்தனர். தென்பெண்ணை ஆற்றினுடைய வெள்ளம் வரும்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் நேரடியாக தாழங்குடா முகத்துவார கடற்கரையில் கடலை கலக்குது. இதன் மூலியமாக அந்த ஆற்றினுடைய நீர் வரும்பொழுது ஒவ்வொரு வருடமும் இருபுறமும் கரைகளை அறுத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் தலா 20லிருந்து 50 மீட்டருக்குள்ளாக ஊருக்குள் தண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை, அதாவது மண் அரிப்பு ஏற்பட்டு கிராமத்துக்குள்ள கடல் நீர், ஆற்று நீர், வெள்ளம் உள்ள போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்ற வருடத்திலிருந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மனு மீதான நடவடிக்கை இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்பயும் நாங்கள் மனு கொடுக்க தான் வந்திருக்கிறோம். இந்த மனு மீதான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆறை தூர்வாரி எங்களுடைய படகுகளை நாங்கள் மீண்டும் நல்ல முறையில் பழையபடி திரும்பவும் தொழிலுக்கு போறதுக்கான ஒரு வழிவகையை வைத்து கொடுக்கணும்னு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டிருக்கோம். இது சம்பந்தமாக நிர்வாகம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறோம். இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கிராம முன்வந்து தற்காலிக ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும்.